ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்குள்ள வீடியோ நம்ம வீட்டு ரோஜா செடிகளில் வர சின்ன முக்கியமான பிரச்சனைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்முடைய வீட்டு ரோஜா செடிகளில் உள்ள மொட்டுக்கள் சில நேரம் எப்படி வரும் பார்த்துருக்கீங்களா? மலர முடியாமல் இருக்கும். அப்புறம் பூக்கள் விரிஞ்சாலும் சின்ன பூக்களாக இருக்கும், ஃபேடாகி கலர் கம்மியாகி அப்படி இருக்கும். அப்புறம் சில நேரம் இந்த மொட்டுக்கள் காஞ்சி போகிறது, வெளிப்பாக இங்கே பாருங்கள் காய தொடங்கியிருக்கு, காஞ்சி போகிறது. அப்புறம் இந்த துளிர்களெல்லாம் சுருங்கி போகிறது, துளிர்களெல்லாம் சுருங்கி போயிருக்கு பாருங்கள். இலைகளெல்லாம் சுருண்டு இலைகளுக்கு அடிப்பாகத்தில் ஒரு மாதிரி இந்த நம்ம நகம் வச்சு பரண்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதை எப்படி சரி பண்ணுறது, வராமல் எப்படி பாதுகாக்கலாம், வந்த பிறகு இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகள்லையுமே இந்த பூச்சி தாக்குதல் வரும், அப்பப்போ வரும். ஆனால் சில செடிகள் சீக்கிரமாக அது சரியாகிரும், தானாகவே சரியாயிரும். ஆனால் இந்த ரோஸ் செடியில் மட்டும் வந்துச்சுன்னா அந்த செடி மொத்தமாக பாதிக்கும். அப்புறம் அந்த தோட்டம் முழுசையுமே பாதிச்சிரும். பாருங்கள், இது மாதிரி இலைகள் மஞ்சளாகி போகிறதுனால இந்த செடியில் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்காமல் போயிடும். நம்ம கொஞ்சம் விட்டோன்னா அந்த செடி நம்ம தோட்டம் முழுசுமே பாதிச்சிரும். இந்த பிரச்சனை நம்ம செடிகளில் வந்துச்சுன்னா முதலாக பாதிக்கிறது மொட்டுகள், இந்த பூ மொட்டுகளை தான் பாதிக்கும். இது ஒரே நாளில் பல மடங்காக பெருகிருமா. பூச்சி தாக்குதலுக்கு ஆளான செடிகளில் முதல்ல பூ மொட்டுகளை பாதிக்கும், அடுத்தது துளிர்களை பாதிக்கும். அப்புறம் இலைகளும் சத்து இல்லாமல் மஞ்சளாகி கீழே விழுந்துடும். அப்புறம் இந்த இலைகளில் கோடுகள் இருக்குது பாருங்க, இது எல்லாமே இந்த பிரச்சனை தான். இந்த பூச்சிகள் நம்மளால் கண்ணால் பார்க்கவும் முடியாது. இந்த பாதிப்பு லைட்டாக நம்ம வந்துச்சுன்னா முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில்னா நம்ம அந்த இலைகளையும் துளிர்களையும் மட்டும் நம்ம பறித்து தூர போடலாம், வேஸ்ட்டில் போடணும். ஆனால் கண்டிப்பாக செடிகளுக்கு வேர் பாகத்தில் போடக்கூடாது. செடி மொத்தமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு நம்ம செடி மொத்தமாக பாதிச்சிருக்கு அப்படின்னாக்கி நம்ம செடியில் உள்ள மொத்த இலைகளையும் துளிர்களையும் நம்ம என்ன செய்யணும்னா வெட்டி மாற்றலாம். வெட்டி மாற்றிட்டு நம்ம ஃபங்கிசைடு, பெஸ்டிசைடு கொடுக்கலாம். இப்படி செடியில் உள்ள மொத்த இலைகளையும் துளிர்களையும் எடுத்துட்டு நம்ம இதில் எடுத்தோம்ல இலைகள் துளிர்கள் எதையுமே நம்ம அந்த பாட்டில் போடக்கூடாது, கண்டிப்பாக எரிக்கிறது நல்லது. அது மாதிரி நம்ம துளிர்கள்லாம் எடுத்து இந்த செடியை மற்ற செடிகளுக்கு கூட வைக்காமல் தனியாக தோட்டத்தில் ஒரு வேறு இடங்கள்ல மாற்றி வைக்கிறது நல்லது. ஏன்னா இந்த பூச்சி தாக்குதல் மற்ற செடிகள்லையும் பரவாமல் நம்ம இதை பாதுகாக்க முடியும். நம்ம தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம இதை தனிமைப்படுத்துறது. நான் இன்றைக்கி இந்த பெஸ்டிசைடு தான் கொடுக்க போகிறேன், மைட்ரிக்ஸ் அப்படிங்கிற இந்த பெஸ்டிசைடு தான் கொடுக்க போகிறேன். இது எல்லா ஒரு டிப்போலையும் கிடைக்கும். உரங்கள் பூச்சி மருந்துகள் எல்லாம் வாங்குவோம்ல, அந்த டிப்போக்கள்லாம் கிடைக்கும். நான் கடையிலேருந்து தான் வாங்கியிருக்கேன், ஆன்லைனில் வாங்கினது கிடையாது, ஆன்லைனில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல எஃபெக்டிவ் மெடிசின். பாதிக்கப்பட்ட செடிக்கு 3-4 இடைவெளி விட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி 1 ml இந்த மெடிசின் கலந்து கொடுக்கறது நல்லது. செடியோட பாதிப்பை பொறுத்து 3 நாளைக்கு ஒரு தடவை 3 நாள் இடைவெளி விட்டு அந்த மருந்தை யூஸ் பண்ணலாம். நல்லா பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்துச்சுன்னா 4-5 தடவை நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக 3 நாள் இடைவெளி இருக்கணும். பூச்சி தாக்குதல் சரியாயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, புது தளிர்கள் வர தொடங்கும். புது தளிர்கள் வர நேரத்தில் நம்ம இந்த மெடிசனோட அளவை கொஞ்சம் குறைக்கிறது நல்லது. இடைவெளியும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து, அப்போ நான் 3 நாள் இடைவெளியில் கொடுக்குறோன்னா அடுத்து 5 நாள் இடைவெளியில் கொடுக்கறது நல்லது. அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறது நல்லது. நம்ம எப்போவுமே செடிகளுக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பெஸ்டிசைடு நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கறது நல்லது. இது நம்ம செடிகள் பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் இப்போ இதில் 1 லிட்டர் தண்ணி தான் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் தண்ணியில் 1 மில்லி, கொஞ்சம் கூட விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம செடிகளுடைய வேர் பகுதி, தண்டு பகுதி, இலை பகுதி எல்லா இடத்துலையும் மொத்தமாக நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். எல்லா செடிகளுமே நம்ம காப்பாற்றிடலாம். கண்டிப்பாக நம்ம 15 நாளைக்கு ஒருக்கா பூச்சி வருதோ வரலையோ, பூச்சி தெரியுதோ தெரியலையோ, கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு பெஸ்டிசைடை நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறது. அப்போ தான் நல்லா செடிகள் நல்லா வளர்கிறதுக்கும் நிறைய பூக்களை பார்க்குறதுக்கும் முடியும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள வீடியோ.
வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.